இன்னைக்கு டாக்டர் கிட்ட போகணும். எப்போ போறேன்னு சொல்றீ? 11 மணிக்கு போலாமா? நீ போய் முதலே டோக்கன் போட்டுரு. ம் சரி. ஏய், அந்த பூ தான் வாடி போச்சுல, தூக்கி போடு. ஏங்க, முதல் தடவையா எனக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்க, இதை எப்படிங்க நான் தூக்கி போடுவேன்? அப்படியா? இதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கி கொடுத்தது இல்லையா? ஐயோ பாருடா, தெரியாத மாதிரி கேக்குறிய. எனக்கு எப்பங்க வாங்கி கொடுத்தீங்க? ஓ, ஏங்க, இந்த பூவை எனக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது ஏங்க, என்ன அது? ஏய், நீ வேற, இப்படி வா. உங்ககிட்ட தானங்க நான் கேக்குறேன், சொல்லுங்க. என்ன கேட்ட? இல்ல, இந்த பூவை எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். அது ஏங்க, எத்தனை அதுங்க? இல்ல, வாங்கிட்டு வரும்போது தான் நீ தூங்கிட்டியே, அப்புறம் என்னத்த சொல்ல? அது அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அங்கேயே தூங்கிட்டேங்க. பார்த்தேன், நீ வருவேன்னு எவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன் தெரியுமா? ஏங்க, எழுப்பிருக்கலாம்ல. நல்லா தூங்கிட்டு இருந்த, எழுப்ப வேணாமே தான். சாரிங்க, நீங்க இப்படி பூ வாங்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க ஃபோன் பண்ணும்போது சொல்லிருக்கலாம்ல. இல்ல, நீ தூங்க மாட்டேன்னு நினைச்சேன். ஐயோ, நேத்துக்குன்னு பார்த்து தூங்கிட்டேன் பாருங்களேன். பரவாயில்ல, விடு. இல்லங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்குமான்னு தெரியல, அதான் அப்படி சொன்னேன். எதை சொல்ற? நேத்து நீங்க பூ வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதை தான் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். இனிமே டெய்லி எப்படி பூ வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு. நிஜமாவா? இந்தா, அப்படிலாம் பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க? சும்மா இரு, நான் கிளம்புறேன். ஏங்க? என்ன? இல்ல, ஒருவேளை நேத்து நான் தூங்காம இருந்திருந்தா. தூங்காம இருந்திருந்தா தூங்காம இருந்திருந்தா ஆமா, ஏன் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்களேன். தூங்காம இருந்திருந்தா தோ இப்ப பூ வச்சிருக்கல, இதை நைட்டே வச்சிருப்ப. அவ்வளவுதானா? நீ பயங்கரமான ஆளுதான். நானா நீங்களா? அது சரி, நான் கிளம்புறேன். ஏங்க, இன்னைக்கு நைட்டும் பூ வாங்கிட்டு வருவீங்களா? இதை சொல்லணுமா? கண்டிப்பா. கதிர், நம்ம ராமசாமி அண்ணன் தான் புளிய மரத்தெல்லாம் குத்தகை எடுத்துருக்காராம்டா. அவரை நேரடியாக பார்த்து பேசி புளி ரேட்டு என்ன இதுன்னு கேட்டு விசாரிச்சு நீயே பார்த்து அனுப்ப சொல்லு. அப்புறம் குடவனுக்கு கொண்டு போக வேணாம், வீட்டுக்கு கொண்டு வர சொல்லு. அதை எப்படி பக்குவப்படுத்தி வைக்கிறேன்ட்டு உங்கள் அண்ணி தனத்துக்கு தான் தெரியும். ஏண்டா, நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடா? இலை நான் என்ன சொல்லிக்கிறீங்க, நீ அங்கே சிரிச்சுக்கிறீங்க. அது
ஒன்றும் இல்லைண்ணே. நான் சொன்னதை கேட்டே இல்லையாடா? அதை கேட்டு தான் நான் சிரிச்சேனே. ஏலே என்னடா நீ புலியில சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அது புலி இல்லைண்ணே, புலி மூட்டை இல்லை, அதை நினச்சி தான் சிரிச்சேன். புலி மூட்டையை நினச்சி சிரிச்சியா? ஐயோ ஏலே என்னடா சொல்ற? ஐயோ அண்ணே, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் விடுங்க, நான் கடைக்கு போகிறேன், நீங்கள் சீக்கிரம் வந்து சேருங்க. என்னடா இப்படி டக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல? ஆ? அது இல்லைண்ணே, நான் உங்கள் கூடயே வந்துடுறேன். ம் அம்மா, ஆ உடம்பு சௌகரியம் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? எவ்வளவு நேரம்டா படுத்துக்கிட்டே இருக்கிறது? அதுவும் சரித்தான். அப்புறம் மில் அம்மா, ம் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? தனம் எல்லாம் கொடுத்துட்டாப்பா. ம் மாமா ம் வந்துட்டியா? சீட்டு பண்ண கொடுக்க தான் போயிருந்தேன், கொடுத்தாச்சு. சரி. தனம், ம்? இன்னையில இருந்து தைப்பூச விரதம் ஞாபகம் இருக்குல்ல? ஏன் ஞாபகம் இல்லாம? அதெல்லாம் ஞாபகம் இருக்காத்த. ம். 10 நாள் இனிமே டெய்லி பூஜை பண்ணணும், நான்வெஜ் கிடையாது, டெய்லி வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் கோயிலுக்கு போகணும், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணும். ம், அதெல்லாம் தெரியும். ம். உனக்கு தெரியும், இவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடு. காலையில குளிக்கணும், சாயந்தரம் குளிக்கணும், கோவிலுக்கு போகணும், விளக்கேத்தணும், அவ்வளவுதான் அத்தை. அது மட்டும் இல்ல முல்ல, சுத்தம்னா எல்லா விதத்திலயும் சுத்தமா இருக்கணும். உங்க 2 பேருக்கும் தான் குறிப்பா சொல்றேன், பார்த்து பத்திரமா இருங்க. தனித்தனியா தான் தூங்கணும். விரதம்னா எல்லா விதத்திலயும் விரதம், புரியுதா? சுத்தம். ஏதோ டெய்லி சேர்ந்து தூங்கி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான். இப்போதான் ஏதோ ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சேன், இந்த போச்சு இல்லை. அண்ணே ம் போவோமா? போகலாம். வாங்க. கதிரு, மா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல? ம் நல்லா புரிஞ்சுதுமா, கிளம்புடா. நல்லா புரிஞ்சுது. வரம்மா ம். நீ. சரி வரேன் தானே, வரேப்பா. சரிங்க மாமா. அம்மா. தனம், இதுங்க 2ம் சரியில்லை, இன்னொரு தடவை நல்லா சொல்லி வை. சரிங்க அத்தை. சரி வாங்க உள்ள போலாம். ம். ஏங்க, தைப்பூசம் முடியற வரைக்கும் டெய்லி கோயிலுக்கு போகணுமா? எல்லாரும் இல்ல,
யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போனா போதும். அப்பா, நான் கூட என்ன டெய்லி படியேற விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். உன்னையே ஏற சொல்றேன். ஏங்கா திரும்பவும் காவடியெல்லாம் எடுக்க போறோமா? அதெல்லாம் இல்ல முல்ல, இப்பதானே வேண்டுதல் முடிச்சோம். சரி சரி. ஆம். முல்ல, அத்தை காலையில சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல? புரிஞ்சதுக்கா. என்ன சொன்னாங்க? வீட்ல எல்லாரும் விரதம் இருக்கணும் மீனா. சாப்பிடாம இருக்கணுமா? ஆ, இல்ல இல்ல, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இஷ்டம் இருந்தா ஒருவேளை சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். உனக்கு இதெல்லாம் கிடையாது. நீ எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எத்தனை தடவை வேணாலும் சாப்பிடலாம். நான்வெஜ்ஜுமா? ஏய், வெஜ் தான். நான்வெஜ் யாரும் சாப்பிடக்கூடாது. ஓகே. அது மட்டும் இல்ல, விரதம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாதுன்னா டைவர்ஸ் பண்ண சொல்றீங்களா? ஏய், வாய கழுவு. ஐயோ, அது இல்ல. அது பார்த்து நடந்துக்கோன்னு சொல்றேன். ஓ, அதுவா? ஓகே ஓகே. முன்னெல்லாம் படுத்த உடனே அவன் தான் தூங்கிட்டு இருந்தான். இப்ப நான் தூங்குறேன். அதெல்லாம் விரதத்தை நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். டோன்ட் வரி. என்ன மீனா நீ இப்படி பேசுற? நீங்க தானங்க சொல்றதுக்கு என்ன? ஐயோ, ஆனாலும் இவ்ளோ ஓப்பனா சொல்லக்கூடாதுங்க. சரி, நீயும் பாத்திருமுல்ல. அக்கா, எத்தனை தடவை சொல்லுவீங்க? அதுக்கு இல்ல, அப்புறம் வீட்ல எது தப்பா நடந்தாலும் அது சாமி குத்தம் அப்படின்னு அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குதான். அக்கா, டெய்லி எங்களுக்கு தைப்பூச விரதம் தான். புதுசா வேற இருக்க சொல்லாதீங்க. நாங்க எப்பவுமே அப்படிதானே இருக்கோம். என்ன சொன்ன நீ? ஒன்னும் இல்லையே, விரதம் தானே இருக்கலாம்னு சொன்னேன்க்கா. வேற ஒன்றும் இல்லை. இல்ல இல்ல, நீ அப்படி சொல்லல, வேற ஏதோ சொன்ன. வேற என்னக்கா சொன்னேன்? ஒன்னும் சொல்லலையே. மீனா, இவ சொன்னால. டெய்லி விரதம் தான், ஒரு சம்பவமும் நடக்கலன்னு சொன்னாங்களே. ஏங்க, நான் சம்பவம்லாம் சொல்லவே இல்லைங்க. வார்த்தையில அப்படி சொல்லல, ஆனா அதுக்கு அர்த்தம் அதானே? ஏங்க அக்கா, பார்த்து நடந்துக்கிறோம் போதுமா? ஆளு விடுறீங்களா? இல்ல இல்ல, இரு. ஏய் அக்கா, ஒரு நிமிஷம் விடுங்கக்கா. இவன் ஏன் அப்படி சொன்னா மீனா? ஒருவேளை கதிரும் டெய்லி தூங்கிடுறாரோ? ஏய், டெய்லி விரதம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்பதானங்க ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா பேச ஆரம்பிச்சு கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இது எப்படி? இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மீனா. அவங்க என்ன விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அதுக்கெல்லாம் டைம் எடுக்குங்க. ஊர்ல எல்லாரும் விரும்பியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இது ரொம்ப லேட்டு. இப்படிலாம் இருக்குமா? ஓ, ஏங்க, நாம அவங்க பெட்ரூம் விஷயத்தை பத்தி இவ்வளவு டீடைலா பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தப்பு இல்ல? அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். தைப்பூசம் விரதம் வரைக்கும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இதுல சந்தோஷமா இல்லன்னு வேற கவலைப்படுறீங்க பாருங்க. லூஸ் மாதிரி பேசாத மீனா. அது வேற இது வேற. லூசு மாதிரி பேசுறனா? இனிமே பேசுவ மீனா? பேசாத, வாயவே திறக்காத. இது சரியில்லையே. மாமா டீ குடிப்போமா? எந்த பேருக்கு டீ வேணுமா? சரி, எனக்கு குடிச்சிட்டு போ. அகிலாக்கா 2 டீ. இதோ தரேன்ப்பா. ஏன் கதிரு, இங்க பாரு. ஏய், ம் இப்படிலாம் கேட்ட தரமாட்டான். நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அப்படிதான் நான் கேட்டேன். இங்க பாரு கதிரு, நீ முன்னாள் மாதிரி இல்ல. உனக்கு ரொம்ப இளகுன மனசா ஆயிப்போச்சு. சத்தம் போட்டு கேட்கணும். கேட்பேன். இந்தாங்கண்ணே. தம்பி, கொடு. கதிரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு. கதிரு, ராத்திரி என்னாச்சு? சொல்டா. என்னத்த சொல்ல? ஏன் நான் சொன்ன மாதிரி அந்த பூ ஸ்வீட்ல வாங்கிட்டு போனியா?
அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? ஏய் என்னடா சிரிக்க? உனக்கு ஒரே சந்தோஷமா? எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. மாமா இப்படியா கேட்பீங்க? கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களா? நீ உன் வயசுக்கு தகுந்தவன் நடந்துக்கிட்டா நான் இந்த மாதிரி கேள்வி ஏன்டா கேட்கேன்? ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து என்னாச்சு அதை சொல்றா. அல்வா பூலாம் வாங்கிட்டு போனேன் மாமா. சபாஸ். அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அதான் சொல்றேனே, அல்வா பூலாம் வாங்கிட்டு போனேன். ஏய் அல்வா ஸ்வீட்ல வாங்கிட்டு போனேன், அப்புறம் என்னாச்சு சொல்றா. அப்புறம் என்னத்த சொல்ல? எனக்கு புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுடா ஐயா. என்ன புரிஞ்சுது? உன் சிரிப்பு தான் எல்லாம் சொல்லுத. மாமா ஒரேடியா கற்பனைக்கு போகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. பிறகு நான் தேடி தேடி பூவு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போனா அவ தூங்கிட்டா மாமா. தூங்கிட்டாளா? ம். சரியா போச்சு. நீங்க இருக்கும்போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? சீக்கிரம் வீட்டுக்கு போ, சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொன்னப்பல. ஏன் தூங்கிட்டானா? எழுப்ப வேண்டியதானடா. என்னடா பிள்ளை நீ? தூங்குறவள் எப்படி மாமா எழுப்புறது? தூங்குறவங்கள தான் எழுப்பணும், முடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள எப்படி எழுப்ப முடியும்? என்ன ஜோக்கா? அப்ப நீ எழுப்பல, ம்ஹும். அப்ப வேற என்னடா செஞ்ச? அப்புறம் நானும் தூங்கிட்டேன். வேற என்ன செய்ய? அடா போடா, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பேச பாரு. அட விடுங்க மாமா. ஆனா நான் அப்படி பண்ணதால காலையில அவ கிண்டல் பண்ணா பாருங்க, அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. இப்படியே இருந்துரு, விளங்கிரும். ஏய் சரி, நேத்து போனா போகுது. ஏய் இன்னைக்கு விட்டுறாது என்ன? அந்த பூ அல்வால வாங்கிட்டு போறியா? இன்னைக்கு ஐயோ ஐயோ. ஏய், இப்ப என்னடா? இப்ப புதுசா வேற ஒரு கதை வந்திருக்கு மாமா. என்ன கதை? இன்னைக்கு தைப்பூச விரதம் இருக்கான், அம்மா சொல்லுச்சு. அதுக்கு என்ன? திரும்ப காடு எடுக்க போறீங்களோ? இல்ல மாமா, வேற என்னடா? விரதம் இருக்கணுமா, அம்மா சொல்லுச்சு. என்ன அசைவம் சாப்பிடக்கூடாது அதானே? அது மட்டும் இல்ல மாமா. சரியா போச்சு. ஆமா, இந்த விரதத்தை யார் சொன்னா? லட்சுமி சொன்னாலோ? ம், அம்மாவே தான். அட என்னடா கதிரு, உன் வாழ்க்கையில முருகு கூட இடத்துல இருக்கானடா. ஏண்டா 10 நாளா விரதம்? ம், ஆமா. 10 நாள். அவ கூட வாழ போற வாழ்க்கை ஒரு ஜென்மம் கிடக்கு. 10 நாள்லாம் ஒரு விஷயமா மாமா? விட்டு தள்ளுங்க. இங்க பாரு, ஏய் இப்படிலாம் பேசாடா. உன்னை பார்த்தா கிழவ மாதிரியும் என்ன பார்த்தா குமர மாதிரியும் இருக்கு. என்ன வேணா கிழவன் சொல்லுங்க, உங்களை குமரன் சொல்லாதீங்க. எல்லாரும் குமரன் ஆக முடியாது மாமா. குடிச்ச கிளாஸை எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? ஆமா, இந்த டயலாக் மட்டும் நல்ல வக்கனையா பேசு. அகிலக்கா இந்தாங்க. ம், வரட்டா? பாப்பா கதிரு. முல்ல, மீனாவை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. நீ வீட்டை பூட்டிட்டு இரு, சரியா? அப்புறம் அப்படியே அத்தை கூப்பிடுறாங்களான்னு ஒரு காது அங்க வச்சுக்கோ. அக்கா, நான் புதுசா வாங்கி வந்திருக்கேன், எனக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. இருந்தாலும் சொல்லணும்ல முல்ல. ம், சரி, மீனா கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்பதான் இங்கிருந்து போனா. ஆஹா, சரி சரி. அண்ணி. வாடா. டாக்டர் கிட்ட டோக்கன் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். நம்பர் என்ன? 23. இப்போ எத்தனை பேர் போயிருப்பாங்க? அது தெரியலையே. எப்படியும் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்ல. பரவாயில்ல. சரி, நீ உட்காரு. டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், நீ முகம் கழுவிட்டு வரேன். சரிடா. மீனா, டைம் ஆச்சு மீனா. அதோ வந்துட்டேன். ஜீவா வந்துட்டான். நீ கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன். டாக்டர் சீட்டு, போன தடவை எடுத்த ஸ்கேனு அதெல்லாம் அது உள்ள இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். டாக்டர் கிட்ட வேற என்னெல்லாம் சொல்லணும்? அக்கா, செக்கப்க்கு தானே போறிய, அப்புறம் என்ன சொல்ல போறிய? மீனாக்கு இன்னும் வாந்தி நிக்கலன்னு சொல்லணும்.
அப்புறம் ராத்திரியெல்லாம் சில நேரம் தூங்குறது இல்லைன்னு சொல்லணும். அவளுக்கு சாப்பிட பிடிக்கலங்கிறத சொல்லணும். வேற என்ன? ஆ, அவளுக்கு ஏன் இன்னும் வெயிட் போடலைன்னு கேட்கணும். அப்புறம் இந்த மாசத்துல இருந்து பாப்பா என்னெல்லாம் செய்யும்னு கேட்கணும். 4 ஆகுதுல்ல. இனி என்னெல்லாம் சாப்பிட கொடுக்கணும் அதுவும் கேட்கணும். அப்புறம் என்ன எல்லாம் எடுத்தாச்சா? ஆ, போன தடவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ம், சரி. மீனா, அப்பப்போ முதுகு வலி இருக்குன்னு சொல்றல, அது டாக்டர் கிட்ட சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஆ. ஜீவா முகம் கழுவிட்டு வரேன்னு சொன்னா, நீ உட்காரு. நான் உனக்கு ஜூஸ் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை அங்க போய் உனக்கு பசிச்சதுன்னா இரு. ஆ சரி. போறது உங்களுக்கு செக்அப் பண்ண, ஆனா அக்கா ஆகிற டென்ஷனை பாத்தீங்களா?